அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரகதி அல்லது மோட்சத்தை பெறுவதற்கு வாசி ஒன்றே வழி என்கிற கருத்துக்களை சொன்ன பாடல்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இந்த பதிவிலே அதற்கான நுணுக்கமான சூத்திரங்களை பற்றி திருமூலர் பெருமான் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். பச்சிம திக்கிலே வைத்த ஆச்சாரியன் நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள் உச்சிக்கும் கீழ் அது உண்ணாக்கு மேலது வைச்ச பதம் இதுவாய் தரவாதே. உச்சிக்கு கீழே உண்ணாக்கின் நேர்மேலே புருவமத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது. முகத்திலே இரு புருவங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இடம் புருவமத்தியம் அல்ல. உள்நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு மேலே அவரவர் கை கட்டவரல் உயரத்திலே புருவமத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய முகத்திலே இருக்கக்கூடிய பகுதிக்கு நேர் உள்ளே கட்டைவிரல் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு தோணி போன்ற ஈசல் இறகு போன்ற ஒரு அமைப்புத்தான் புருவமத்தியம் என்பது. அங்கேயும் மிக மிக சின்னஞ்சிறியதாக ஒரு துளை இருக்கிறது. அதை சிறுவாசல், 10வது வாசல், சொர்க்க வாசல் என்றெல்லாம் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த சின்னஞ்சிறிய வாசலின் வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அபானம் என்கிற மூச்சுக்காற்றை செலுத்தும் போது மேலே இருந்து அந்த தொலை வழியாக கீழே இறங்கி வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் போக்கு தடுத்து நிறுத்தப்படுகிறது. இதை குறிக்கும் விதமாக பகவான் கிருஷ்ணர் கீதையிலே அபானனை பிராணனில் ஆகுதி செய்து என்னை வந்து அடைய முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். மேற்கு திசையிலே மனத்தை வைத்து என்னை நினைத்து யோகம் பயிலக்கூடியவர்கள் மேன்மை பெறுவார்கள் என்பது பொருள். தலையை ஒரு கோள வடிவமாக கற்பனை செய்து கொள்ளலாம். மேல்பாகம் வடக்கு, கீழ்பாகம் தெற்கு, தலையின் பின்புறம் கிழக்கு, முன்புறம் மேற்கு என்று கொள்ளலாம். அப்போது விஞ்ஞான ரீதியாக சொல்வதென்றால் பீனியல் நாளம் என்பது இருக்கக்கூடிய இடம் கிழக்கு என்றால் பிட்யூட்டி நாளம் என்பது இருக்கக்கூடிய இடம் மேற்கு என்றாகும். இந்த இரு திசைகளுக்கும் இடையிலே ஆற்றல் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே என்னை நினைத்து எவர் ஒருவர் யோகம் பயிலுகிறாரோ அவர் மேல்கதி பெறுவார் என்று சூசகமாக சொல்கிறார். சித்தவித்தை என்கிற வாசியோக பயிற்சி இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. புருவமத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மத்தியம்தான் இந்த பச்சிம திக்கு என்று அழைக்கப்படக்கூடிய மேற்கு திக்கு என்றாகிறது. அந்த இடத்திலே நிச்சலும் என்னை நினை. நிச்சலும் என்றால் இடைவிடாது நினைத்தபடியாகவே இருப்பது. சொரணை என்று சொல்வோம், ஸ்மரித்தல் என்று சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள். ஸ்மரித்தல் என்றால் இடைவிடாது நினைத்துக் கொண்டிருப்பது என்றாகும். உச்சிக்கு கீழே உண்ணாக்கிற்கு மேலே புருவமத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடம் பச்சிம திக்கு, அதாவது மேற்கு திக்கு என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திலே மனத்தை நிலைநிறுத்தி என்னையே சிந்தித்திருப்பவர்கள் என்னை வந்து சேர்வார்கள் என்பதே எம்பெருமான் ஈசன் சொன்ன கருத்து என்பதாக திருமூலநாயனார் இங்கே உரக்கச் சொல்கிறார். பெட்டடித்து எங்கும் பிதற்றித் திரிவேனே ஒட்டடித்து உள் அமர் மாசு எல்லாம் வாங்கி பின் தட்டொக்க மாறினன் தன்னையும் என்னையும் வட்டமது ஒத்தது வாணிபம் வாய்ந்ததே. இங்கே வாணிபம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன வாணிபம் என்றால் புலன்கள் வழியாக மனம் வாணிபம் செய்கிறது. பார்ப்பதில் கேட்பதில் செலுத்தி எதையாவது ஒன்றை வாங்கி கொண்டே இருக்கிறது. இது காரணமாகவே மனதை பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்திரன் என்கிற 4ஆகவும் பிரித்து சொன்னார்கள். தன் போக்கிலே போய் தவறான கிருத்தியங்களை செய்யும் போது சூத்திரன் என்றும், சகலத்தையும் அலசி ஆராய்ந்து கொண்டு வாங்குவதும் கொடுப்பதுமாக இருக்கும் போது வைசியன் என்றும், அகங்காரம் கொண்டு கொடுங்காரியங்களிலே ஈடுபடும் போது சத்திரியன் என்றும், சலனமற்று ஒடுங்கி நிற்கும் போது பிராமணன் என்றும் மனம் வகைப்படுத்தி சொல்லப்படும். பெட்டடித்து எங்கும் பிதற்றித் திரிவேனே. பெட்டு என்பது பெண் மோகம், காமவயப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை இது குறிக்கிறது.
காமம் என்பது பெண்மோகம் மாத்திரமா என்றால் இல்லை. புலன்கள் வழியாக எப்படிப்பட்ட ஆசையை கொண்டிருந்தாலும் அது மோகம், காமம் என்றே கொள்ளப்படும். இப்படி இருக்கக்கூடிய மனத்தின் போக்கை வெளியிலே செல்ல விடாமல் ஒட்ட அடித்து உள்ளே இரு என்று தன் முயற்சியின் காரணமாக புருவ மத்தியத்திலே தடுத்து நிறுத்திவிட்டால் கர்மவினைகள் என்கிற மாசெல்லாம் அற்றுப்போகும். இது மாறிய பிறகு நம்முடைய ஆத்ம பிரகாசம் அதிகரிக்கும். ஆத்ம பிரகாசம் அதிகரித்த போது சுற்றிலும் நோட்டமிடும் போது காணுமிடமெல்லாம் நம்முடைய பிரகாசமே பெருகி கிடக்கும். அனைத்தும் ஜீவஜோதியே, அனைத்தும் ஆத்ம ஜோதியே என்கிற தத்துவம் அப்போது புரிய வரும். ஒரு வட்ட வடிவாக, குண்டலி வடிவாக, பிரகாசமாக நம்முடைய ஆத்மசக்தி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அதிசயத்தை அப்போது பார்க்க முடியும். இது வேறு ஏதோ அல்ல, இதுவே நாம், நாமே அது. ஜீவனே ஈஸ்வரன் என்கிற தத்துவம் அங்கே விளக்கப்படுத்தப்படுகிறது. தரிக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார், பிரிக்கின்ற விந்து பிணக்கருத்து எல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. மனிதர்கள் தங்களுடைய அகம்பாவத்தின் காரணமாக இந்த மண்ணுலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய சகலவிதமான உயிர்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்று கருதுகிறான். எந்த உயிரையும் கொல்லலாம், கொன்றதன் ஊனினை உண்ணலாம் என்கிற அகம்பாவ மனப்போக்கு மனிதனுக்கு இருக்கிறது. ஜீவன் அதனுடைய உண்மையான அடையாளம் எது என்று கேட்டால் அது நெருப்பு தத்துவம், அது பிரகாசமான தத்துவம் என்றாகிறது. ஜீவனுடைய பிரகாசத்தை ஒருவன் உணர வேண்டும் என்றால் தன்னை உணர்ந்ததற்கு அடையாளமாகும். தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் எந்த மாதிரியான பிரகாசமோ அதுபோன்ற பிரகாசம்தான் சகல உயிர்களுக்குள்ளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களுக்குள்ளும் தன்னை இணைத்து செயல்படக்கூடியவன் எம்பெருமான் ஈசன். நீ மற்றொரு உயிரை கொள்கிறாய் என்றால் உன்னை நீயே கொள்கிறாய் என்பது பொருள். சிவத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவன் சிவகாரணிய ஒழுக்கம் பேண வேண்டும். எல்லா உயிரும் தன்னுயிர் போல எண்ணி இரக்கம் காட்டக்கூடிய தூய மனத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த மனத்தை கொண்டிருக்காத ஒருவன் ஞானத்தை பெறுவதற்கு அருகன் அல்ல என்பது கருத்தாகிறது. இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்துமே எம்பெருமான் ஈசனுடைய விந்துவுக்கு பிறந்தவைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எம்பெருமான் ஈசனே சகல உயிர்களாகவும் தன்னை படைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது நாமும் ஈஸ்வரன், நமக்கு முன்பு தென்படக்கூடிய சகல சீவராசிகளும் ஈஸ்வரனே என்றிருக்கும் போது ஒரு ஈசன் மற்றொரு ஈசனை கொல்லலாமா? அது தானே தன்னை கொல்வதற்கு ஒப்பாகாதா என்பது கருத்து. உயிர்களை வதை செய்யும் போது கர்மவினைகள் இப்படித்தான் ஏற்படுகின்றன. மற்ற உயிரை கொன்றாலும் அதன் துன்பம், அதனுடைய சாயல் நம்முடைய ஆன்மாவிலே பதிவு செய்யப்படுகிறது. அதுவே அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகளிலே நமக்கு துன்பத்தை தரக்கூடியதாக மாறிவிடுகிறது. கர்மவினை என்பது இதுதான் என்பது திருமூலருடைய கூற்று. கூடும் உடல் பொருள் ஆவி குறிக்கொண்டு சாடி அடி வைத்து அருள் ஞான சக்தியால் பாடல் உடலினால் பற்றற நீக்கியே கூடிய தான் அவனாம் குளிக்கொண்டே. நீ என்பது எது? நான் என்பது எது? நான் நீ என்று சொல்லப்பட்ட எல்லாமே ஈஸ்வர தத்துவமே அன்றி வேறல்ல. உடல் பொருள் ஆவி என்று நீ கருதியிருக்கக்கூடிய அனைத்துமே ஈஸ்வர தத்துவம் சலித்து வெளிப்பட்டதின் காரணமாக ஏற்பட்டதே. உன்னுடைய தேகம் என்பது உள்ளே இருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகி வாயுவோடு இணைந்துதான் உருவாகிறது. அது பற்பல அணுக்களின் தொகுப்பாக இருக்கிறது. இந்த அண்டவெளியை சிதைத்து கொண்டே சென்றால் இறுதியாக மிக மிக நுணுக்கமான துகள்கள் உருவாகும். அந்த துகள்களை கடவுள் துகள் என்று இன்று விஞ்ஞானம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே திடமாக இருப்பதாக இருக்கட்டும், திரவமாக இருப்பதாக இருக்கட்டும், எல்லாமே அணுக்களின் தொகுப்பாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அணுவுக்குள்ளும் அணுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதே, அந்த ஆற்றல் தான் ஈஸ்வர தத்துவம். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் எந்த உயிரையும் வதைக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவருக்கும் ஏற்படாது. ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், பரகதி பெற வேண்டும், முத்தி மோட்சம் பெற வேண்டும் என்று கருதக்கூடியவன் எக்காரணம் கொண்டும் யாதொரு உயிரையும் இம்சிக்க கூடாது
எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல எண்ணி பாதுகாக்க வேண்டும் என்பதே கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.